கொட்டுக்காளி அப்படின்ற படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். வேறு லெவலில் ஒரு ட்ரெய்லர் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, சூரி நடிக்கிறாரு. அப்புறம் ஆனா பென் அப்படின்ற மலையாள ஆக்ட்ரஸ் இவங்க தான் அது. இவங்க இதில் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கன்செப்ட்டு. அதை தான் படம் முழுக்க கொண்டு போகிறாங்க. அதில் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைங்க, பொம்பளைங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைங்க, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் மியூசிக் டைரக்டர் கிடையாது, சவுண்ட் டிசைன் அப்படின்னு தான் 2 பேர் இருக்காங்க. சுரன்ஜி எஸ் அழகிய கூத்தன், இவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க சவுண்ட் டிசைனிங். அப்புறம் ப்ரொடக்ஷன் சவுண்ட் மிக்சிங் பண்ணியிருக்காரு ராகவ் ரமேஷ். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு ஆல்ரெடி. இந்த படத்துடைய மேக்கிங், அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு வேறு லெவலில் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. சிவகார்த்திகேயன் தான் இதனுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் ப்ரெசன்ஸ் அப்படின்ட்டு காட்டுறாங்க. வேறு லெவலில் ஒரு ட்ரெய்லர். இந்த மாதம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சூரியுடைய இன்னொரு சீரியஸான படம். இப்படி ஒரு சீரியஸ்னஸ்ஸு